இந்த வீடியோவில் பார்க்குறது வேற எந்த நாடெல்லாம் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கிற கேரளா தான். கேரளாவில் இருக்கிற வயநாட்டில் நேற்று ஈவினிங் ஸ்டார்ட் ஆன மழை இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால அங்கே வெள்ளம் அதிகமாக வந்திருக்குது, அதனால நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்குது. அண்ட் சூரல் மலையில் ஸ்டார்ட் ஆன நிலச்சரிவு அதுக்கப்புறம் படிப்படியாக வைத்திரி, வெள்ளேரி மலை, மேம்பாடி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் நிலச்சரிவாக ஸ்டார்ட் ஆயிருக்குது. அண்ட் அட்டமலை, முண்டகை அப்படிங்கிற இந்த 2 ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதுனால இந்த ஊரில் இருக்கிற மக்கள் நிலச்சரிவில் மாட்டி ரொம்பவே அஃபெக்டாக இருக்கிறாங்க. நிலச்சரிவு ஒரு பக்கம்னா இந்த வெள்ளம் ஒரு பக்கம். ஸோ இந்த ஊரே ஒரு தீவு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த முண்டகை ஊரில் மொத்தம் 500க்கும் மேலே வீடுகள் இருக்குது. அதில் 1000க்கும் மேலே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் எவ்வளோ பேர் மண் சரிவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சரியாக சொல்ல முடியல. அண்ட் இந்த பாலம் உடஞ்சதுனால ரெஸ்கியூ பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதையும் தாண்டி ரெஸ்கியூ டீம் இவங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியும் எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல பேர் மண்ணுக்குள்ளே புதஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் வெள்ளம் ஊரையே மூழ்கடிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே நோய் தொற்றுன்னு சொல்லி கேரளா ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த நேச்சர் டிசாஸ்டர் வேற. கேரளா மக்களோட நிலைமை ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அண்ட் இது வரைக்கும் 108க்கும் மேல மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் இந்த நம்பர்ஸ் இன்னும் ரொம்பவே அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மக்களை எப்படியாவது ரெஸ்கியூ டீம் காப்பாத்திடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம்.